சார் நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நெறைய வயசானவங்கள தாண்டி இப்ப வந்து இந்த டீனேஜ் பசங்களுக்கு வந்துட்டு கால் வீக்கமாகுறதோ, ஒரு முகங்கள்லாம் வந்து வீக்கமாகறக்கு, அடுத்த டாக்டர்ட்ட வரும்போதே கிட்னில ஸ்ட்ரோக் இருக்கு, லைக் கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலம் கம்பேர் பண்ணும்போது, இந்த காலத்துல இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர காரணம் என்ன சார்? ஆர் லைஃப் ஸ்டைல். ஓகே. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றதுனால தான் கிட்னிஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஆ. ஓகே. இப்போ நீங்க முன்னாடி எல்லாமே ஒரு டயபெட்டிஸு, பிளட் ப்ரெஷரு, கேன்சரு எல்லாமே ஒரு ஏஜ்ல தான் சொல்லுவோம். 60 இயர்ஸ் தாண்டி தான் வரும் உங்களுக்கு ப்ராப்ளம். 70 இயர்ஸ் தாண்டி தான் வரும். இப்போ 25 இயர்ஸ், 30 இயர்ஸ்க்கும் டயபெட்டிஸ் இருக்கு, அன்கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா, ஆர் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி பேட். நான் எல்லார்கிட்ட என்ன சொல்வேன், நம்ம சாய்ஸ் பண்றோம். இட் டிபெண்ட்ஸ் ஹெல்தியர் சாய்ஸ் பண்றோமா, இல்ல ஹெல்தியர் ஹேபிட்ஸா, பேட் ஹேபிட்ஸா. இப்போ நீங்க சுகர் இருக்கு உங்களுக்கு, உங்க டயட் பாருங்க எப்படி இருக்கு. அன்ஹெல்தி டயட்டு, அன்கண்ட்ரோல் சுகர் இன்டேக்கு, அன்கண்ட்ரோல் சால்ட் இன்டேக், நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் தான் இப்போ எல்லாமே. ஆமா. அது இல்லாம ஆல் ஏரேட்டட் பெவரேஜஸ் ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால், இது எல்லாமே ஆர் ரீசன்ஸ் ஃபார் ஃபார்மிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதெல்லாம் முன்னாடி இல்லை, இப்போதான் அதிகமாயிட்டு இருக்கு இது எல்லாமே. வி ஹவ் நார்மலைஸ்ட் இட். இது நார்மல்லு, இந்த ஜென்ரேஷனுக்கு இது நார்மல்லு பண்றது. ஸோ தீஸ் சாய்ஸஸ் வாட் வி ஹவ் மேட், அதான் ப்ராப்ளம். அதனால தான் வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அந்த டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஃபுட் ஹேபிட்ஸ்னால வர கிட்னி டேமேஜஸ்னால் வி ஆர் சீயிங் அட் ஏஜ் ஆஃப் 30, 35, 40 இப்போ. கண்டிப்பா சார்.